சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நம்முடைய இருதயங்களை நம்ம திருப்போம். எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நம்முடைய இருதயங்களை திருப்பலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்று உங்களோடு கூட நான் பேச போகும் தேவனுடைய வார்த்தை என்னவென்றால், உயிர் தெழுந்த இயேசுவை தரிசித்தவர்கள் என்ற தலைப்பில் இந்த காலவேளையில் உங்களோடு கூட பேச போகிறேன். அல்லேலூயா. 2026 ஆண்டுகளுக்கு முன்பு உலகத்தில் பிறந்தவராகிய தேவனை தரிசிப்பதற்கு கிழக்கிலிருந்து ஞானிகள் அவர்கள் அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவர்கள் வந்தார்களா, அவரை போய் தரிசித்தார்கள். அதே போல தேவனுடைய தேவ தூதன் மேய்ப்பர்களுக்கு தரிசனமாகி, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார், அவர் முன்னணியிலே நீங்கள் சீலையிலே சுற்றி முன்னணியிலே கிடைத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம், நீங்கள் போய் அவரை தரிசியுங்கள் என்று சொல்ல மேய்ப்பர்கள் போய் அவரை தரிசித்தார்கள். அன்றைக்கு அநேகர் இந்த சத்திரத்தில் அவரை பார்த்தார்கள். ஆனால் அவரை தேவனாகவோ தேவகுமாரனாகவோ பார்க்கவில்லை. அவரை சிலர் மாத்திரம் தரிசித்தார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதற்கு பின்பு இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்த காலங்களில் கோடான கோடி மக்கள் அவரை பார்த்தார்கள். ஆனால் எல்லாரும் அவரை கிறிஸ்துவாக பார்த்தார்களா என்றால் இல்லை. ஒரு தீர்க்கதரிசியாக பார்த்தார்கள், ஒரு ஊழியக்காரராக பார்த்தார்கள், அற்புதங்கள் அடையாளங்கள் செய்கிறதான தேவ மனிதனாய் பார்த்தார்கள். இயேசு சீசர்களை பார்த்து கேட்டார், எல்லாரும் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? சீசர்கள் சொன்னார்கள், உம்மை சிலர் எரேமியா என்றும் எலியா என்றும் சொல்லுகிறார்கள், நீங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டபோது பேதுரு சொன்னார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், சீமோனின் குமாரனாகிய பேதுருவே, மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா உனக்கு இதை வெளிப்படுத்தினார் என்று சொன்னார். அவர் கல்வாரி சிலுவையில் அவர் மரிக்கும் போது எருசலேம் நகர வீதியிலே சிலுவையை சுமந்து கொண்டு போகிறார். ஆயிரம் மக்கள் அவரை பார்த்தார்கள். அநேகர் ஒரு நல்ல மனிதனை சிலுவையில் அறைகிறார்கள் என்று அவர்கள் அழுதார்கள். எத்தனையோ பெண்கள் ஸ்திரீகள் பார்த்து கதறி அழும்போது ஆண்டவர் சொன்னார், நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்றார். சிலர் அவரை ஆண்டவராக பார்த்தார்கள், சிலர் அவரை ஒரு குற்றவாளியாக அவரை தரிசித்தார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அநேகர் அவரை வெறுப்போடு அவரை பார்த்ததாக நம்ம காண்கிறோம். அவரை சிலுவையில் அறைந்ததான ரோம போர் சேவகர்களும் அவரை பார்த்தார்கள். ஆனால் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு, அவர் அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த பின்பு அவரை பார்க்க விரும்புகிறவர்கள் பார்க்க முடியல. அவர் யாருக்கு தரிசனமாக விரும்புகிறாரோ அவர்கள் மாத்திரம் இயேசுவை தரிசித்தார்கள். அல்லேலூயாவா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் குழந்தையாய் பிறந்த போது எல்லாரும் பார்த்திருக்கலாம். ஊழியம் செய்த காலங்களிலே அநேகர் அவரை பார்த்திருக்கலாம். அவர் சிலுவைக்கு போகும்போதும் மரிக்கும் போதும் அநேகர் அவரை பார்த்திருக்கலாம். ஆனால் கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டு அவர் 3ஆவது நாள் உயிர் தெழும்போது அவரை எல்லாரும் பார்க்க விரும்பினாலும் அவரை யாரும் பார்க்க முடிகிறதில்லை. கல்லறையின் வாசலிலே காவலுக்கு இருந்தவர்கள் அவரை பார்க்க முடியவில்லை. கர்த்தராகிய தேவன் யாருக்கு தரிசனமானாரோ அவர்களை தவிர வேறொருவரும் பார்க்கவில்லை. அவரை தரிசித்தவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அவரை தரிசித்தவர்கள் பாக்கியவான்கள். ஒரு 7 காரியங்களை நான் வேகமாக சொல்லுகிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகள், இவர்களிலே நாமும் இருக்க போகிறோம் என்பதை மனதில் கொண்டு கர்த்தராகிய தேவனை நான் தரிசிக்கணும், உயிர்த்தெழுந்த தேவனை நான் தரிசிக்கணும் என்ற அந்த ஏக்கத்தோடும் அந்த ஒரு ஸ்தோத்திரம் தரிசனத்தோடும் ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த காலவேளையில் தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படி உங்களை அன்போடு கேட்கிறேன். வாசிக்கலாமா? மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 9வது வசனம். இன்றைக்கு நம்ம வாசித்ததான மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நம்ம எல்லாரும் வேகமாய் வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். வாரத்தின் 1ஆம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். சத்தமே வர மாட்டேங்குதே. அல்லேலூயா. ஆமென், ஆமென் சொல்லுங்க. வாரத்தின் 1ஆம் நாள்
அதிகாலையில் இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் முதல் தரிசனமானார். அவரை 10 மாதம் சுமந்து பெற்று வளர்த்த உருவாக்கின அந்த தாய்க்கு அவர் தரிசனமாகல. அவருடைய தந்தை ஏற்கனவே மரித்து விட்டார். உடன்பிறந்த சகோதரர்களுக்கு அவர் தரிசனமாகல. 3 ஆண்டு காலங்கள் அவரோடு கூட இருந்து உண்டு உறங்கி ஊழியம் செய்த அப்போஸ்தலர்களுக்கு அவர் முதல் தரிசனமாகல. அவருடைய மார்பிலே சாய்ந்த சீசனுக்கு தரிசனமாகல. ஊழியத்திலே முதல் ஸ்தானத்தில் முதலாதானவன் என்று சொல்லப்பட்ட பேதுருவுக்கு ஆண்டவர் தரிசனமாகவில்லை. ஆனால் மகதலேனா மரியாளுக்கு கர்த்தர் உயிர்த்தெழுந்த பின்பு முதல் தரிசனமானார். ஆண்டவர் தரிசனமாகிறதற்கு மிக முக்கியமான காரணங்கள் வேதத்தில் இருக்கிறது. அது இல்லாமல் ஆண்டவர் தரிசனமாகவில்லை. மற்றவர்களுக்கெல்லாம் தரிசனமாகாத தேவன் இந்த ஸ்திரீக்கு மாத்திரம் உயிர்த்தெழுந்த தெய்வம் தரிசனமாகிறதற்கு என்ன காரணம்? ஏதாவது காரணம் இருக்கலாம், இருக்க வேண்டும் தானே? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இல்லாமல் இந்த சகோதரிக்கு ஆண்டவர் தரிசனமாயிருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்த சகோதரியை குறித்து வேதம் சொல்லுகிற அடுத்த வசனத்தில் 10வது வசனத்தில் அவளிடத்திலிருந்து 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயாமா. இவ்வளவு ஒரு ஆரோக்கியமான ஒரு ஸ்திரியா இருந்து அவருக்கு ஊழியத்தில் மிகுந்த உதவி செய்த ஒரு ஸ்திரியானவள் அல்ல. ஐஸ்வர்யமாக இருந்து அவர்களுக்கு திரளான செல்வங்களை கொடுத்தவள் அல்ல. இந்த அம்மாவை குறித்து சொல்லுகிறது, இவளிடத்திலிருந்து ஆண்டவர் 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார். அத்தனை வாழ்க்கையில பாடுகளும் கஷ்டங்களும் வேதனையும் அனுபவித்த ஒரு ஸ்திரியானவள். தன் வாழ்நாளிலே ஒரு பிசாசு பிடித்திருந்தாலே அதனால படுகிற பாடுகள் எவ்வளவோ. ஆனால் 7 பிசாசுகள் பிடித்து அவள் அனுபவித்த துன்பங்கள் கொஞ்சம் அல்ல. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாள் தலைவலி வரும், ஒரு நாள் மயக்கம் வரும், ஒரு நாள் சரீரமெல்லாம் வலிக்கும், ஒரு நாள் புத்தி சுயாதீனம் வரும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 7 பிசாசுகள். அவள் வாழ்க்கையில பட்ட பாடுகள் ஏராளம். அவளிடத்திலிருந்து கர்த்தர் 7 பிசாசுகளை துரத்தி இருந்தபடினாலே அவள் ஆண்டவரிடத்தில் மிகவும் அன்பு கூர்ந்தாள். அவள் வாழ்நாளெல்லாம் இயேசு உயிரோடு இருந்த காலத்தில் எல்லாம் அவரிடத்தில் மிகவும் அன்பு கூர்ந்த ஒரு ஸ்திரியாகவே அவள் இருந்தாள் என்று நாம் சில காரியங்களை வைத்து பார்க்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வாரத்தில் முதல் நாள் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து அங்கே தேவனுடைய அந்த கல்லறையை தேடி ஓடுகிற ஒரு ஸ்திரியானவள் காணப்பட்டாள் என்று வேதம் பதிவு செய்கிறது. அப்போஸ்தலர்கள் ஓடல, அவருடைய தாயார் ஓடல, சகோதரர்கள் ஓடல. 3வது நாள் உயிர் தெழுவேன் என்று சொன்ன அந்த வாரத்தின் முதல் நாள் அதிகாலையில் கல்லறைக்கு ஓடின முதல் நபர், அதிகாலை இருட்டோடு ஓடின ஸ்தோத்திரம் முதல் நபர் இந்த மகதலேனா மரியாள். அதற்கு காரணம் அவர் மேல் இருந்த அன்பு. இயேசு என்னை சுகமாக்கி இருக்காவிட்டால் நான் பைத்தியக்காரியாய் இருந்திருப்பேன், செத்து போயிருப்பேன். எல்லாரும் என்னை பேய் பிடித்தவள் என்று சொல்லுவார்கள். ஆனால் என் ஆண்டவர் என்னை விடுதலை செய்தார், அவரிடத்தில் நான் அன்பு கூறுவேன் என்று அவள் அன்பாக இருந்தாள். இயேசுவிடத்தில் அத்தனை அன்பு கூறும் மகளாக இருந்தால். லூக்கா 24ஆம் அதிகாரம் 9, 10, 11 வசனங்களை கவனிங்கள். லூக்கா 24ஆம் அதிகாரம் 9, 10, 11. கல்லறை விட்டு திரும்பி போய் இந்த சங்கதிகள் எல்லாவற்றையும் 11 பேருக்கும் மற்றெல்லாருக்கும் அறிவித்தார்கள். இவைகளை அப்போஸ்தலருக்கு சொன்னவர்கள் மகதலேனா மரியாளும். அல்லேலூயா. மகதலேனா மரியாளும். ஸ்தோத்திரம். யோவான் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து கொஞ்சம் வாசிக்க விரும்புகிறேன். யோவான் 20ஆம் அதிகாரத்தில், யோவான் 20ஆம் அதிகாரம் 1 முதல், மக்களை 1லிருந்து போடு, மக்களை 1லிருந்து கொஞ்சம் போடுங்க. ஸ்தோத்திரம். வாரத்தில் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோட மகதலேனா மரியாள் கல்லறையிடத்திற்கு வந்து, இங்கே மகதலேனா மரியாளை மட்டும் இங்கே யோவான் குறிப்பிடுகிறார். மற்ற
சுவிசேஷத்தில் மகதலேனா மரியாளும் இன்னும் ஒரு சில ஸ்திரீகளும் அவர்கள் ஒன்றாய் போனதாக சொல்லுகிறது. அதுதான் உண்மை. ஆனால் இவர்கள் எல்லாருக்கும் இயேசு தரிசனமாகவில்லை. ஆனால் இந்த மகதலேனா மரியாளுக்கு தான் தரிசனமானார். ஆகையினாலே அவளை முக்கியப்படுத்தி யோவான் இங்கே சொல்லுகிறார். அதற்கு என்ன காரணம்? நான் உங்களுக்கு விளக்குகிறேன். என்ன காரணம்? மகதலேனா மரியாளும் இன்னும் கிளேயோப்பா மரியாள் இன்னும் ஒரு சில சகோதரிகள் அதிகாலை இருட்டோடு எழுந்து கல்லறையிடத்திற்கு அவருக்கு பரிமள தைலம் பூசுவதற்காக அதை முந்தின நாட்கள் ஆயத்தப்படுத்தி அதிகாலையில் இருட்டோடே போகிறார்கள். பயம் இல்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். போகிறது ஆலயத்திற்கு அல்ல. ஆலயத்திற்கு வருவதற்கு நம்ம எவ்வளவு பயப்படுகிறோம். இருட்டிலே ஆலயத்துக்கு வர பயப்படுகிற மக்கள், பகற்காலங்களில் ஆலயத்துக்கு வருகிறதுக்கே பயப்படுகிற மக்கள் உண்டு. ஆனால் இவர்கள் போகிறது ஆலயத்திற்கு அல்ல, கல்லறைக்கு. ஆமென் சொல்லுங்க. ஆலயத்திற்கு அல்ல, கல்லறைக்கு. அந்த கல்லறைக்கு போகும்போது அதிகாலை இருட்டோடு சில ஸ்திரீகள் போகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். ஆமென். அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். ஆண்டவர் மேல் இருக்கிற அந்த அன்பு, கர்த்தராகிய இயேசுவிடத்தில் நமக்கு இருக்கிற அந்த உண்மையான மெய்யான அன்பு, உலக பயம், மரண பயம், மனுஷர் பயம் எல்லாவற்றையும் புறம்பே தள்ளுகிறது. இயேசு எனக்காய் ஜீவனை தந்தார். அவர் எனக்கு உயிரை கொடுப்பதற்கு தயங்கவில்லை, வெட்கப்படவில்லை என்று நாம் அதை அன்பா ஏற்றுக்கொள்ளும் போது ஞானஸ்நானம் எடுப்பதற்கு பயப்படுவதில்லை. இயேசு எனக்காய் ஜீவனை தந்தாரே என்ற அந்த அன்பு நம்மளை நிறைக்கும் போது நாம் எந்த மனுஷருக்கும் நம்ம பயப்படுவதில்லை. காரணம், நான் இயேசு எனக்காய் ஜீவனை தந்தார், நான் அவருக்காய் ஜீவனை கொடுத்தாலும் பரவாயில்லை, நான் ஞானஸ்நானம் எடுப்பேன் என்ற தைரியம் அன்பினால் வருகிறது. நான் சொல்லுகிறேன், இந்த பெண்கள் அன்பினால் புறப்பட்டு போனார்கள். இவர்கள் போய் அங்கே அவருடைய சரீரத்திற்கு, ஏன்னா இந்த நம்மை போல கீழே மண்ணை தோண்டி அடக்கம் பண்ணப்பட்ட சரீரம் அல்ல. இதை புரிந்து கொள்ளணும். ஏன்னா ஒருவேளை புதிதாக இருக்கிற பிள்ளைகளுக்கு தெரியாமல் இருக்கலாம், அதுக்காக சொல்லுகிறேன். மண்ணை தோண்டி கீழே அடக்கம் பண்ணப்பட்ட சரீரம் அல்ல. அவர்கள் கண்மலை மலைகளிலே அதை குடைந்து ஒரு குகை போல இருக்கும், உள்ளே சென்று ஒரு படுக்கை மாதிரி, அதாவது பெட்டு மாதிரி என்ன செய்திருப்பாங்கன்னா கல்லில் செதுக்கியிருப்பாங்க. அது மேலே அந்த பெட்டில் கொண்டு என்ன செய்வாங்களா, படுக்க வச்சிருவாங்க. அதை அடக்கம் பண்ணும்போது பிரேத சீலை என்று இருக்கும், எத்தனையோ மீட்டர் இருக்கும். அதை பரிமள தைலத்தை அதில் பூசி அதை சுற்றுவாங்க. கம்ப்ளீட்டாக தலையிலிருந்து கால் வரைக்கும் சுற்றிடுவாங்க. இந்த சரீரத்திற்கு 3வது நாள் மறுபடியும் தைலம் பூசுவதற்கு தான் இந்த ஸ்திரீகள் போறாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படி போகும்போது உள்ளே சரீரம் இல்லை. உள்ளே சரீரம் இல்லை என்ற உடனே ஸ்தோத்திரம், அங்கே திகைத்து நிற்கும்போது ஒரு தேவ தூதன் அங்கே தோன்றுகிறார். அந்த தேவ தூதன் தோன்றி சொல்லுகிறார், நீங்கள் மரித்த இயேசுவை தேடுகிறீர்கள், அவர் உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. அவர் உயிரோடு எழுந்தார். நீங்கள் போய் அவருடைய சீசர்களுக்கு சொல்லுங்கள், அவருடைய சீசர்களுக்கு போய் அறிவியுங்கள் என்று சொல்லுகிறார்கள். இப்போ இவர்கள் அந்த பயத்தோடும் சந்தோஷத்தோடும் ஓடுகிறார்கள். ஓடி போய் அங்கே சொல்றாங்க. இதை கேட்ட உடனே பேதுருவும் யோவானும் 2 பேரும் என்ன செய்றாங்களாம், ஒருமித்து ஓடி வருகிறார்கள். இதை நீங்க யோவான் சுவிசேஷத்தில் வாசிக்க முடியும். ஓடி வருகிறார்கள். பேதுருவை விட யோவான் கொஞ்சம் வாலிபன் ஆகையினால வேகமா ஓடிட்டான். வேகமா ஓடி கல்லறையில் போய் நின்று எட்டி பார்க்கிறான். வெளியே தான் நிற்கிறான். நின்று உள்ள எட்டி பார்க்கிறான். உள்ள பிரேதத்தை காணும், சரீரத்தை காணும், நின்று கொண்டிருக்கிறான். பேதுரு பின்னால் வந்தாலும் அவன் எங்க போறானா, உள்ள கல்லறைக்கு உள்ளே சென்று பார்க்கிறாங்க. அங்கே துணி மாத்திரம் இருக்கிறது, ஆளை காணலை. இங்கே தான் நீங்கள் கவனிக்கணும், காணலை. உடனே பேதுருவும் யோவானும் வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனால் மகதலேனா மரியாளுக்கு போக மனம் இல்லை. அங்கே நின்று அழுது கொண்டிருக்கிறாள். அல்லேலூயாவா. ஏன் ஆண்டவர் மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமாக என்ன காரணம்? யோவான் வந்திருக்கிறான்,
பேதுரு வந்திருக்கிறான், தரிசனமாகல. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 2 பேர் என்ன செய்தாங்களாம்? ஆச்சரியப்பட்டு கொண்டு வீட்டுக்கு திரும்பி போனார்கள். சரி, இப்போ நான் அதை கொஞ்சம் அப்படியே வாசிக்கிற பாருங்க. மரியாள் வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோட மகதலேனா மரியாள் கல்லறை இடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருக்க கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். மக்களை இதை அப்படியே விட்டுலாம். 11வது வசனம் போடுங்க. 11வது வசனம். மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ சீசர்கள் என்ன பண்ணிட்டாங்க? திரும்பி போயிட்டாங்க. இதை நீங்க வீட்டில் போய் வாசிங்க. திரும்பி போயிட்டாங்க. ஆனால் மகதலேனா மரியாளுக்கு அந்த மனம் கேட்கல. உயிர் தெழுந்தார் என்றால் அவரை பார்க்கணுமே, அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அப்பொழுது அடுத்த வசனம் பார்க்கல. இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்தில் வெள்ளுடை தரித்தவர்களை 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டாள். அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றாள். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனாலும் அவர் இயேசு என்று அறியாதிருந்தாள். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போறது உண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்ளுவேன் என்றாள். அல்லேலூயா. என்ன தைரியம்! ஆமாவா? மரித்த சரீரத்தை நீர் எங்கேயா கொண்டு போய்விட்டீர்? ஏன்னா தோட்டக்காரனா நினைக்கிறான். ஏன்னா கல்லறையில் சரீரம் இல்லை, யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டார் நினைத்து அழுகிறாள். அவரை பார்த்தவுடன் தோட்டக்காரன் என்று நினைத்து, அவரை நீர் எடுத்துக்கொண்டு போனது உண்டானால் சொல்லும், நான் போய் எடுத்துக்கொள்கிறேன். அல்லேலூயா. எப்படி எடுப்பாங்கன்னு தெரியல. ஆட்களெல்லாம் கூட்டிட்டு வந்து எடுப்பாங்களா? இல்லை அந்த அம்மாவே அவர் மேலே வைத்திருக்க அந்த அன்பு இருக்கு பாருங்க, அதுதான் பெரியது. எல்லாவற்றை விட அன்பே பெரியது. இந்த இடத்துல நான் ஒரு வார்த்தையை தியானிக்கும் போது நான் எழுதினேன். என்ன என்றால், பேதுருதான் 12 அப்போஸ்தலர்களில் முதலாவது ஆனவன். அவன்தான் இந்த பொறுப்பு அவனுடைய கையில் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதிகாரம் அவன் கையில் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பொறுப்பை விட, அதிகாரத்தை விட அன்புக்கே முதலிடம் தந்த தேவன் பொறுப்புள்ளவர்களுக்கு தரிசனம் ஆகல, அதிகாரம் உள்ளவர்களுக்கு தரிசனம் ஆகல, அன்புக்கு தரிசனமானார். கரங்களை தட்டி, ஆண்டவரே, அன்புக்கு தரிசனமாகிற தேவன். ஆமென். மகதலேனா மரியாளுக்கு ஆண்டவர் முதல் தரிசனமாக காரணம் அன்பு. ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் நாம் அதை வாசிக்கிறோம். அன்புக்கு பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சரி, ஆண்டவர் மேல அத்தனை அன்பு உள்ள பிள்ளைகளுக்கு இருந்த அந்த மகதலேனா மரியாளுக்கு ஆண்டவர் முதலாவது தரிசனமானார். இது அன்பின் தரிசனம். அவன் சொல்லுங்க, அன்பின் தரிசனம். ஆண்டவர் அந்த மகளை பார்த்து கேட்கிறார், ஏன் அழுகிறாய்? ஆமென். ஏன் அழுகிறாய்? அப்போ தோட்டக்காரன் நினைச்சு சொல்றார். உடனே அவர் திரும்பி பார்த்து மரியாளே என்றார். அவன் சொல்லுங்க, மரியாளே. ஏன்னா அந்த சத்தத்தை கேட்டு அவளுக்கு என்ன இருக்கிறது? அந்த பழக்கம் இருக்கு. அந்த மரியாளேன்னு சொன்ன உடனே அவள் திரும்பி பார்த்து, இதுவரைக்கும் அவளை தோட்டக்காரனாக எண்ணிக்கொண்டிருந்தவள் இப்பொழுது அவளை பார்க்கத்தக்க கண்களை கர்த்தர் அவளுக்கு திறந்தார். அவளை கண்டு சொல்லுகிறாள், ரபூனி என்றாள். அதற்கு போதகரே என்று அர்த்தமா. சரி, 2 யோவான் 20ஆம் அதிகாரம் 19-20 வசனம். யோவான் 19-20ஆம் அதிகாரம். நான் வரிசையா 4 சுவிசேஷங்களை வாசித்து வரிசை கிரமமாக நான் குறிச்சிருக்கிறேன். அவர் முதலாவது தரிசனம் சரியாய், 2வது யாருக்கு தரிசனமானார், 3வது எங்கே தரிசனமானார் என்று வரிசையா நான் குறித்திருக்கிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகள், நீங்கள் அதை மனதில் கொள்ளுங்கள், குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். யோவான் 20ஆம் அதிகாரம் 19-20 வசனம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் காலையில் கர்த்தர் மரியாளுக்கு தரிசனமானார். அன்றைய தினம் சாயங்காலத்தில்
மாலை வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அல்லேலூயா. இது ஆண்டவர் கொடுத்த இரண்டாவது தரிசனம். இங்கே சீசர்கள் பயந்து கொண்டிருக்கிறாங்க. இயேசுவை பிடித்து சிலுவையிலே அறைந்தவர்கள் அவருடைய சீசர்களையும் தேடுவார்கள், நமக்கும் அந்த மரண தண்டனை கிடைத்து விடுமோ என்று பயத்தினாலே கதவையெல்லாம் பூட்டி வைத்துக் கொண்டு அவர்கள் உள்ளே பயத்தினாலே இருக்கிறார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படி பயந்து நடுங்கி அவர்கள் பூட்டின வீட்டுக்குள் இருக்கிற அந்த வீட்டிற்குள் இயேசு நுழைந்தார். ஆமென். பூட்டின வீட்டிற்குள் சென்று அங்கே ஆண்டவர் சீசர்களை பார்த்து சொல்லுகிறார், பயந்திருந்தவர்களை பார்த்து உங்களுக்கு சமாதானம் என்றார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சில நேரங்களிலே சில தேவனுடைய பிள்ளைகள் நமக்கு உண்டான பயம் மனுஷர் நிமித்தமோ இல்லாவிட்டால் வியாதி நிமித்தமோ உலகத்தின் நிமித்தமோ பலவிதமான பயங்கள், இதனால் நாம் வெளியே போக முடியாத அளவுக்கு மறைந்திருக்கலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வெளியே போகக்கூடாத அளவிற்கு எங்கேயோ ஒரு வீட்டுக்குள்ளே நம்ம மறைந்திருக்கலாம். ஆண்டவருடைய பிள்ளையே, இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே நான் உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்லுகிறேன். கர்த்தராகிய இயேசு அந்த வீட்டுக்குள் வந்தது போலவே கர்த்தர் உங்கள் இல்லத்திற்கும் அவர் வருவாராக. அன்றைக்கு சீசர்கள் வீட்டிற்கு கடந்து வந்த தேவன் உங்கள் இல்லத்திற்கும் அவர் வருவாராக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பூட்டின இருதயத்திற்குள் வர வல்லமை உள்ள ஒரு தேவன் கர்த்தராகிய இயேசு மாத்திரமே. அவர் எங்கே வந்து சொன்ன வார்த்தை உங்களுக்கு சமாதானம். எல்லாரும் சத்தமாய் சொல்லுங்க, உங்களுக்கு சமாதானம். இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. எது நிமித்தம் சமாதானத்தை இழந்து பயத்தில் இருக்கிறீர்களோ கர்த்தர் இந்த கால வேளையில் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை தருவாராக. ஒருவர் சமாதானத்தை தருவாராக. உலகத்தோடு நமக்கு சமாதானத்தை, எல்லாரோடும் சமாதானத்தை ஆண்டவர் தருவாராக. உங்கள் பயம் நீங்க கடவது. உங்கள் பயத்திலிருந்து விடுதலை பெற்று சமாதானம் அடையுங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் உங்கள் சமாதானத்தை கட்டளையிடுகிறார். உயிர்த்தெழுந்த இயேசு யோவான் 14:27 ஆண்டவர் சொன்னார், நான் உங்களுக்கு சமாதானத்தை வைத்து போகிறேன் என்று சொன்னார். அவர் பரலோகத்திற்கு எழுந்தருளி போகும்போது இந்த பூமியில நமக்கு வைத்த பெரிய சொத்து சமாதானம் மட்டுமே. ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே, ஒருவரோடு ஒருவர் சமாதானமாய் இருங்கள். கர்த்தர் உங்களுடைய இருதயத்தில் ஒரு தெய்வீக சமாதானத்தை கட்டளையிடுவாராக. உலகம் தரக்கூடாத சமாதானத்தை உங்கள் இருதயத்திலே தருவாராக. பணம் பொருள் தராத சமாதானத்தை தேவன் உங்களுடைய இருதயங்களிலே சமாதானத்தை தருவாராக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சமாதானமாக இருக்க நாடுங்கள். கூடுமான வரையில் குடும்பங்களில் இருக்கிற பிள்ளைகள், கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் சமாதானமாக இருக்க நாடுங்கள். இந்த உலகத்தில் நாம் கொண்டு வந்தது ஒன்றும் இல்லை, இங்கிருந்து கொண்டு போக போறது ஒன்றும் இல்லை. கூடுமான வரையில் சமாதானமாக இருங்கள். மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது, யாவரோடும் சமாதானமாக இருங்கள். கர்த்தருடைய சமாதானம் உங்களுக்கு உண்டாவதாக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் இரண்டாவது தரிசனத்தில் ஆண்டவர் அவர்களுக்கு தரிசனமாகி சமாதானத்தை அவர்களுக்கு அருளி செய்தார் என்று சொல்ல முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் 16:20 வாசிக்கிறோம், நீங்கள் எல்லாரும் அழுது புலம்புவீர்கள் என்று சொல்லுகிறார். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். ஏன் தெரியுமா? நீங்கள் நம்பியிருந்த ஆண்டவர், நீங்கள் நம்பியிருந்ததான உங்கள் குருவானவர் இப்பொழுது சிலுவையில் அறையப்பட்டு அவர் பரிதாபமாய் செத்து போனார். நாங்கள் அவரை கொன்றுவிட்டோம் என்று இந்த உலகம் என்ன செய்யுமா? சந்தோஷப்படும். அன்றைய மத போதகர்கள், அன்றைய காலத்தில் இருந்ததான பரிசேயர்கள், ஆசாரியர்கள் இயேசுவை கொன்று விட்டதனாலே சந்தோஷப்பட்டார்கள். எங்களுக்கு எதிராய் பேசின அந்த மனிதனை கொன்றுவிட்டோம் என்று எண்ணினார்கள். ஆனால் சீசர்களோ துக்கத்திலும் வேதனையிலும் பூட்டின அறைக்குள்ளே இருந்தார்கள். அதுதான் அந்த வார்த்தை. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். அல்லேலூயாவா. அடுத்த வார்த்தை சொல்லுகிறார், அதோடு
முடித்து விடவில்லை, நீங்கள் துக்கப்படுவீர்கள். இப்ப அதான் நடக்குது. பூட்டின வீட்டுக்குள் இருந்து பயத்தில், ஐயோ என் ஆண்டவர் மரித்து போனார், எங்களை நடத்துகிறவர் மரித்து விட்டார், தேவனுடைய ராஜ்யத்தை எங்களுக்கு தருவார் என்று எண்ணிக்கொண்டிருந்தவர் மரித்து விட்டார் என்று அவர்கள் புலம்பிக் கொண்டிருக்கிற அந்த இடத்துல உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயாவா? உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா. அந்த துக்கம் எத்தனை நாள்? 3 நாளைக்கு தான். அந்த வேதனை 3 நாள் தான். அந்த இழப்பு, வெறுமை 3 நாட்கள் தான். அப்படியானால் அன்பான சீசர்களே, உங்களுக்கு ஒரு 3வது நாள் வரும். அந்த 3வது நாள் வரும். அன்றைக்கு கல்லறை திறக்கும். இந்த உலகம் அவரை அறைந்து விட்டோம், கொன்று விட்டோம் என்று நினைத்தார்களே, அந்த கல்லறை திறக்கும். இயேசு உயிரோடு கூட வருவார். இயேசு உயிர் தெழுந்து வருவார். ஆமென். உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறவர் உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. பூட்டின வீட்டிற்குள்ளே சென்று உங்களுக்கு சமாதானம் என்றார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இது 2வது தரிசனம் பாருங்க. அதனால தான் இன்றைக்கு வரைக்கும் சீசர்கள், நீங்களும் நானும் சொல்லுகிறோம், என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், நாங்கள் அவருக்கு சாட்சிகளாக இருக்கிறோம். மெய்யாகவே அவர் எங்களுக்கு சமாதானத்தை அருளினார், நாங்கள் அதற்கு சாட்சிகளாக இருக்கிறோம். 3 லூக்கா 24ஆம் அதிகாரம் 13 முதல் 31வது வசனம் வரைக்கும் நீங்கள் குறித்து கொண்டால், அங்கே அன்று மாலையிலேயே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு அல்லது 7-8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்திற்கு போனார்கள். அவர்களில் என்ன சொன்னால், பூட்டின வீட்டிற்குள் வந்தாரே ஒரு 10 சீசர்கள் இருந்தாங்க, அங்க இல்ல 70 சீசர்கள் இருந்தாங்க இல்லையா, அந்த கூட்டத்தில் உள்ளவங்க. அவர்களுக்குள் எம்மாவூர் சீசர்கள் 2 பேர். அவர்கள் எங்க போகிறாங்க? எம்மாவூருக்கு போறாங்க. அன்றைய மாலையில் அவர்கள் எம்மாவூருக்கு போகிற வழியில ஆண்டவரும் அவரோடு கூட என்ன செய்கிறார்? சேர்ந்து கொண்டு அவரோடு கூட பிரயாணப்படுகிறார். இவர்கள் அவரை காணத்தக்க கண்கள் அவர்களுக்கு இல்லை, அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. 2 பேரும் பேசிட்டே போறாங்க. ஆண்டவர் அவரை பார்த்து கேட்கிறார், என்ன பேசுகிறீர்கள்? அவன் அந்த 2 பேரும் சொல்லுகிறார்கள், நீர் இந்த நடந்த சம்பவத்தை எல்லாம் அறியாமல் அந்நியராக இருக்கிறீரோ? அவன் ஆண்டவர் கேட்கிறார், என்ன விஷயம், என்ன சம்பவம் அப்படின்னு கேட்கிறார். அப்போ அவங்க சொல்லுகிறாங்க, 2 பேரும் சொல்லுகிறார்கள், 3 நாளைக்கு முன்னால நாங்கள் நம்பி இருந்த எங்கள் ஆண்டவரும் ராஜ்யத்தை தருவார் என்று நம்பியிருந்த எங்கள் ராஜாவும் அவரை யூதர்கள் சிலுவையில் அறைந்து கொன்று போட்டார்கள். 3 நாளைக்கு முன்னாலே எங்கள் கூட்டத்தை சேர்ந்தவர்களில் சிலர் போய் அங்கே கல்லறையில் பார்த்து அவரை தரிசித்தோம் என்று எங்களுக்கு சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள், நாங்களோ அவரை காணவில்லை. இப்படின்னு இந்த விஷயம் சொல்றாங்க. அப்போ ஆண்டவர் சொன்னார், தீர்க்கதரிசிகளும் வேதமும் சொல்லுகிறதை விசுவாசிக்கிறதற்கு இருதயமில்ல மந்த இருதயம் உள்ளவர்களே என்று சொல்லிவிட்டு, நல்லா கவனிக்கணும், என்று சொல்லிவிட்டு அவர்களுக்கு நான் தான் உயிர் தெழுந்த இயேசு என்று இயேசு சொல்லலை. ஆமென். இப்போ நீங்க அப்படியே கீழே வாசல் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியது இல்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன பண்ணியிருக்கணும்? அவர் தான் அங்கதான் நிற்கிறார் இல்லையா, கூட போய்கிட்டே இருக்கிறார். அவங்க கண்களை திறந்து நான் தான்ப்பா என்ன சொல்லியிருக்கலாம்ல. ஆனா அப்படி சொல்லாமல் ஆண்டவர் என்ன செய்கிறாரா, தீர்க்கதரிசிகள் மோசே முதற்கொண்டு ஆதி முதற்கொண்டு அவரை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்று வேதத்தில் இருந்து அவர்களுக்கு எடுத்து சொல்லுகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்க நல்ல கவனம். இதனால தான் நான் சொல்லுகிறேன், சில காரியத்தை நம்ம நேரில் பார்த்து விடுகிறோம் என்பதை விட, நேரில் ஒரு அற்புதத்தை பெற்று விடுகிறோம் என்பதை விட, வேத வாக்கியங்களை அறிந்து கொள்வது தான் ஜீவன் உள்ளது. அல்லேலூயா. வேத வாக்கியங்கள் மூலமாய் கர்த்தரை அறியணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சில நேரங்களில் இயேசுவை நேரில் பார்த்த மனிதர்கள் கூட மறுதலித்து போய்விடலாம். ஆனால் வேத வசனத்தின் மூலமாய் இயேசுவை கண்டவர்கள், வார்த்தையின் மூலமாய் இயேசுவை தரிசித்தவர்கள், அவர்கள் வாழ்நாளெல்லாம்
அந்த வார்த்தையிலிருந்து அவர்கள் தவறாமல், வார்த்தை அவர்களுக்கு ஆவியாயும் ஜீவனுமாயும் இருந்து அவர்களை நடத்துகிறதை காண்கிறோம். அல்லேலூயா. ஆகையினாலே ஆண்டவரே வார்த்தையின் மூலமா எங்களோடு கூட பேசும் என்று சொல்வதுதான் சரியான சத்தியம். ஆமென். அப்ப நீங்க கவனிங்க, அந்த வேத வசனங்களை அவர்களுக்கு என்ன செய்தாரா? விவரித்து காண்பித்தார். காண்பித்து விட்டு அவர்களோடு கூட நடந்து போகிறார். ரொம்ப இருட்டிடுச்சு. சீஷர்கள் உடனே அந்த 2 பேரும் சொல்றாங்க, ஐயா நீர் எங்க போகிறீர்? அவர் சொல்றான், நான் இன்னும் ரொம்ப தூரம் போகணும்பா. அந்த 2 பேரும் சொல்றாங்க, பொழுது இருட்டிடுச்சு என்ன, ஆகையினால் நீர் வந்து எங்களோடு கூட தங்கியிரும். ஏன் தங்கி இருக்க சொன்னாங்க அப்படின்னா, இவர் நல்ல பிரசங்கியார் போல் இருக்கு என்ன, ஒரு நல்ல போதகர் இல்லை, ஒரு நல்ல ஸ்தோத்திரம். அந்த காலத்தில் சொல்றாங்க இல்லையா, ரபி, ஒரு நல்ல ரபி. அதனால் அவர் வந்து நீங்கள் போகிறத நான் விரும்பலை, நீங்கள் வந்து இன்னைக்கு ஒரு நாள் என்ன செய்யுங்க, எங்கள் கூட தங்கிருங்க, ராத்திரி தங்கியிருந்தீங்களா, இன்னும் நிறைய பைபிளை பற்றி சொல்லுவீங்க, ஆகையினால எங்கள் கூட தங்கிருங்கன்னு கேட்குறாங்க. சரிப்பா, ரொம்ப கட்டாயப்படுத்தி கேட்டோன்னு சரி நான் வாரேன்னு போயிட்டார். இரவு சாப்பாடு, இரவு சாப்பாட்டு நேரம், அப்பம் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அவர் அப்பத்தை பிட்டு அதை ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயாவா. இதை பார்த்த உடனே, இதுதான் கிறிஸ்து செய்கிற பழக்கம் இல்லையா, இதை பார்த்த உடனே அவர்களுக்கு மனதில் இவர்தானோன்னு தோன்றுகிறது. அப்பொழுது கர்த்தருடைய கண்களை திறந்தார். இல்லையா சொல்லுங்க. அவர்கள் பார்க்கும்படி அவருடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவர்கள் இயேசுவை தரிசித்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. இதுதான் 3வது தரிசனம். ஆமென். இப்ப இந்த 3வது தரிசனத்தில் இவர்களோடு கூட கர்த்தர் என்ன காரியங்களை கர்த்தர் செய்தார் என்றால், நீங்கள் வேத வசனத்தின் மூலமாய் உயிர்த்தெழுந்த என்னை பாருங்கள். ஆமாவா. வேத வசனத்தின் மூலமாய் உயிர்த்தெழுந்த என்னை என்ன செய்யுங்க, பாருங்கள். அவருடைய கண்கள் திறக்கப்பட்ட உடனே அவர் மறைந்து போனார். அப்படிதானே இருக்கு. அவருடைய கண்கள் திறக்கப்பட்ட உடனே அவர் மறைந்து போனார். இப்போ நான் ஒரு காரியம் சொல்றேன். ஆண்டவருடைய பிள்ளைகள் வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்படுவதாக. நம்முடைய மனக்கண்கள் திறந்து வேதத்தின் மூலமாய் ஆண்டவரை அறிகிற அறிவு நமக்கு வருமானால், அந்த வேதத்திலேயே கர்த்தர் நம்ம என்ன செய்வோம், வசனத்தில் ஆண்டவரை தரிசிப்போம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அதில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். வேதத்தின் மூலமாய் ஆண்டவரை தரிசியுங்கள். சரி, ஸ்தோத்திரம். அதனால வேத வசனத்தை ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்கள் ஆழமாய் கவனிக்கும்படி உடைய அன்பாய் கேட்கிறேன். நம்முடைய மன கண்கள் திறக்கப்படுமானால் அநேக நன்மைகளை காண்போம். ஒவ்வொரு வசனத்திலும் தேவனுடைய நன்மைகள் இருக்கிறது. அந்த நன்மைகளை காணும்படி ஆண்டவருடைய மனக்கண்களை திறக்கட்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகார் தண்ணீர் இல்லாமல் தவித்து அலைந்து கொண்டிருக்கிறாள். ஆனால் கர்த்தர், அங்குதான் தண்ணீர் இருக்கிறது. அவருடைய கண்களை ஆண்டவர் திறந்த போது அங்கே ஒரு நீரூற்றை அவள் கண்டாள். கண் திறக்கப்படணும். நம்முடைய ஜீவ ஊற்றுகள் எல்லாம் இந்த பரிசுத்த வேதத்துக்குள்ள தான் இருக்குது. எத்தனை ஆமென் ஒத்துக்கிடுவீங்க? நமக்குரிய ஜீவ ஊற்றுகள் எல்லாம் இந்த பரிசுத்த வேதத்துக்குள் இருக்கிறது. இதை காணும்படி நம்முடைய கண்கள் திறக்கப்படுவதாக. பிலேயாமின் கண்களை ஆண்டவர் திறந்த போது அங்கே தேவ தூதனை கண்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எலிசா தீர்க்கதரிசனுடைய வேலைக்காரனாகிய கேயாசின் கண்களை ஆண்டவர் திறந்த போது மலை முழுவதிலும் நின்ற கர்த்தருடைய சேனைகளை அவன் கண்டான். நம்முடைய கண்கள் திறக்கப்படணும். ஆண்டவர் நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டால் தேவன் எனக்கு என்னென்ன வாக்குத்தத்தங்கள், என்னென்ன ஆசீர்வாதங்கள் வைத்திருக்கிறார் என்று இதிலிருந்து நாம் சொத்துக்களை போல, பொக்கிஷங்களை போல எடுத்துக்கொள்ள முடியும். ஆண்டவர் வார்த்தையின் மூலமாய் நம்மோடு பேசுகிறவர். ஆமென். சரி, சோத்திரம். நான்காவது யோவான் 20ஆம் அதிகாரம் 24 முதல் 29 வசனங்கள் வரைக்கும் நீங்கள் வாசிக்கும் போது, இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய திதுவு என்னப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க. பூட்டின வீட்டுக்குள்ள இயேசு அன்றைய தினமே தரிசனம் ஆனார் இல்லையா? அன்றைக்கு யார் இல்லை? தோமா இல்லை. அதற்கு பின்பு தோமா சீசர்கள் இருக்கிற இடத்துக்கு வருகிறான். தோமாவுக்கு சீசர்கள் சொல்லுகிறார்கள், கிறிஸ்துவை நாங்கள் தரிசித்தோம்,
அவர் மெய்யாகவே உயிர் தெழுந்தார். இந்த தோமா என்ன சொல்லணும்? பேதுரு பொய்யா சொல்ல போறாரு, யோவான் பொய்யா சொல்ல போறார், யாக்கோபு பொய்யா சொல்ல போறார், நம்பணுமா வேண்டாமா? ஸ்தோத்திரம். ஆனா இந்த தோமா சொல்லுகிறார், அவருடைய கைகளிலே ஆணிகள் அடித்தார்களே, பெரிய ஆணி, அந்த அந்த ஆணி அடிக்கப்பட்டதுல என் விரலை போட்டு பார்க்கணும். அப்ப அந்த அளவுக்கு பெரிய காயம் பாருங்க. அல்லேலூயா. அந்த அளவிற்கு பெரிய காயம், அதை என் விரலை போட்டு பார்க்கணும். விழாவில் குத்தினானே, ஒரு பெரிய துவாரம் விழுந்து அதில் என் கையவே போட்டு பார்த்தாதான் நான் நம்புவேங்கிறான். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் நான் நினைக்கிறேன், இவனுக்கு தரிசனம் ஆகிறதற்கு 8 நாள் ஆயிடுச்சு. ஆமே. மகதலேனா மரியாளுக்கு அதிகாலையில் கர்த்தர் உயிர் தெழுந்த அதிகாலையில் தரிசனம் ஆகிறார். சீசர்களுக்கு அன்றைக்கு சாயங்காலமே தரிசனம் ஆகிறார். எம்மாவூர் சீசர்களுக்கு அன்றைக்கு இரவே தரிசனம் ஆகிறார். ஆனால் இந்த சந்தேக பிராணியான இந்த தோமாவுக்கு தரிசனமாக 8 நாள் ஆகிறது. மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீசர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே இருந்தான். எத்தனை நாள் ஆச்சு? அல்லேலூயா. உன் கண் திறக்கப்படல, விசுவாசம் வரல, சில ஆசீர்வாதங்களை பெறுகிறதற்கு 8 வாரமா இல்லை 8 மாதமா இல்லை 8 வருஷமானு தெரியல. அல்லேலூயா. சில ஆணுடைய பிள்ளைகள் சில நன்மைகளை காண்பதற்கு 8 வருடம் ஆகி விடுகிறது. சிலர் நினைப்பாங்க, ஐயோ அவர்கள் நேத்தான் ரட்சிக்கப்பட்டாங்க, ஆனா அவர்களுக்கு கர்த்தர் அத்தனை அற்புதங்களை செய்கிறாரே. ஏன்னா அவர்களிடத்திலிருந்து கர்த்தர் 7 பிசாசை துரத்தி இருக்கிறார். அவர்கள் அவ்வளவாய் அன்பு கூறுகிறார்கள். ஸ்தோத்திரம். அவர் அவ்வளவு அன்பு கூர்ந்ததுனால அந்த ஆசீர்வாதத்தை உடனே உடனே வாங்குறாங்க. ஆனா நம்ம ரொம்ப பழைய ஆள் இல்லை, நம்ம ரொம்ப பழைய ஆளு, அதனால கொஞ்சம் சந்தேகம், கேள்வி இதெல்லாம் நிறைய இருக்குது. இப்போ ஆண்டவர் அவளுக்கு தரிசனம் ஆகிறது, அந்த தோமாவுக்கு தரிசனம் ஆகிறதுக்கு எத்தனை நாள் ஆயிடுச்சான்? வேணும்னு தானே வச்சிருப்பாரு. கொஞ்சம் காத்துரு, மறுநாளே தரிசனம் ஆயிருக்கலாம்ல. 8 நாள் காக்க வச்சுட்டாரு. நான் நினைக்கிறேன் ஏங்கிக்கிட்டே இருந்திருப்பான். பேதுருக்கு தரிசனமானார், யோவானுக்கு தரிசனமானார், யாக்கோபுக்கு தரிசனமானார். எனக்கு இல்லையே, எனக்கு இல்லையே, எனக்கு இல்லையே. அல்லேலூயாவா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீசர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அல்லேலூயா. மறுபடியும் பயத்தில் தான் இருக்காங்க, கதவு பூட்டப்பட்டு வீட்டுக்கு பயத்தில் தான் இருக்கிறாங்க. அடுத்த வசனம், பின்பு அவர் தோமாவை நோக்கி, உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிவிசுவாசியாயிராமல் விசுவாசியாய் இரு என்றார். ஆமென். இந்த உயிர் தெழுந்த நாளில் நம்முடைய அவிவிசுவாசங்கள் நீங்கி போகட்டும். கர்த்தர் நம்முடைய அவிவிசுவாசத்தை எடுத்து போடுவாராக. எந்த காரியத்தில் அவிவிசுவாசமாக இருக்கிறீர்களோ தேவ பிள்ளையே, இந்த காலையில் அவிவிசுவாசம் நீங்கி போகட்டும், நமக்குள்ளே விசுவாசம் உண்டாகட்டும். உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுது. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசிக்கிற உனக்கு எல்லாம் கூடும் என்று சொன்னாரே. இந்த காலவேளையில் விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். தோமாவை போல சந்தேகப்பட்டு இருப்போமானால் கர்த்தர் இந்த காலவேளையில் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ அவிவிசுவாசியா இராமல் விசுவாசம் உள்ளவனாய் இரு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வார்த்தையை கவனிங்க. தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக கையை போட்டானா சொல்லுங்க, இல்லை ஆணி அடித்த இடத்துல கையை விரல போட்டு பார்த்தானா, என்ன விழாவில் போட்டானா? ஸ்தோத்திரம். இப்பொழுது சொல்லுகிறான், என் ஆண்டவரே என் தேவனே என்றான். இப்பதான் பூரணமா விசுவாசிக்கிறான். உயிர் தெழுந்த பிறகுதான், அவரை பார்த்த பிறகுதான் விசுவாசிக்கிறான். இப்ப ஆண்டவர் சொன்னார், தோமாவே நீ என்னை கண்டதினால் நீ விசுவாசிக்கிறாய். இப்ப நம்மை சொல்லுகிறார், இப்ப புதிய ஏற்பாட்டு சபையை சொல்லுகிறார், என்னை காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நம்ம எல்லாருமே காணாமல் தான் அவரை விசுவாசிக்கிறோம். நாம தான் காணாமல் விசுவாசிக்கிறவர்கள். அல்லேலூயா. இங்கே இருக்கிற பிள்ளைகள் யாராவது கண்டு அவரை விசுவாசிக்கிறோமா என்றால் இல்லை.
அவரை காணாமல் அவருடைய சுவிசேஷத்தை கேட்டு அவருடைய சத்தியத்தை கேட்டு விசுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மை தான் அன்றைக்கு தோமாவிடத்திலே சொன்னார், தோமாவின் என்னை கண்டதினால் விசுவாசிக்கிறாய், என்னை காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். 5 யோவான் 21 அதிகாரம் 1 முதல் 14 வசனங்களை கவனிங்கள். இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீசருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின விபரமாவது என்று இருக்கிறது. நான் கொஞ்சம் வேகமாய் கொஞ்சம் ஓரலாக சொல்றேன், நீங்க கவனிங்க. மற்றவைகளை வீட்டில் போய் வாசிங்க. சீசர்கள் பூட்டின வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாங்க. வெளியே போய் இவர்கள் வேலை செய்ய போகல. சாப்பாட்டுக்கு ஒன்றும் இல்லை, பசி, சாப்பாட்டுக்கு ஒன்றும் இல்லை. பேதுரு சொல்லுகிறார், இப்படியே ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டிருப்பதனாலே ஒரு பிரயோஜனம் இல்லை. 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு 5000 பேரை போஷிப்பார். 12 கூடையை நாம் நிரப்பி எடுக்க முடியும். 7 கூடைகளை நிரப்பி எடுக்க முடியும். அவர் இருந்தால் சாப்பாட்டுக்கு கவலை இல்லை. இப்பொழுது அவரும் இல்லை. அல்லேலூயா. உயிர் தெழுந்த பின்பு தரிசனமானார். இப்பொழுது அவரும் நம்மோடு கூட இல்லை. ஆகையினால நம்ம எல்லாரும் எங்கே போவோம்? நான் மீன் பிடிக்க போகிறேன் என்றார். மற்ற சீசர்கள் நாங்களும் வருகிறோம் என்று மீன் பிடிக்க போனாங்க. அவர்கள் ராம் முழுவதும் பிரயாசப்படுகிறார்கள், ஒரு மீனும் என்ன செய்யலையா, அகப்படலை. அதிகாலையில் இயேசு கடற்கரை ஓரத்தில் வந்து நிற்கிறார். நின்று சீசர்களை பார்த்து கேட்டார், பிள்ளைகளே, உங்களிடத்தில் ஏதாகிலும் உண்டா? புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உண்டா என்றால் சொல்லுகிறார்கள், ஒன்றும் இல்லை. அல்லேலூயா, ஒன்றும் இல்லை. அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், உங்கள் வலைகளை வலது பக்கத்தில் போடுங்கள், அகப்படும் என்று சொன்ன உடனே வலது பக்கத்தில் போட்டார்கள். திரளான மீன்கள். வேதம் சொல்லுகிறது 253 பெரிய மீன்கள். 253 பெரிய மீன்கள் அந்த வலையில கிடைத்தது. அதனால வலை என்ன செய்யலையா, கிழிந்து போகவில்லை. நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வரியத்தை தரும். அதனோட ஒரு வேதனையை கூட்டார். தேவனமே ஆசீர்வதித்தால் எவ்வளவு மீன்கள் வலையில் விழுந்தாலும் வலை என்ன செய்யாது, கிழியாது. கர்த்தர் எவ்வளவு நம்மை ஆசீர்வதித்தாலும் தேவனுடைய ஆசீர்வாதம் வரும்போது அது நமக்கு வேதனைக்குரியதா இராது, மகிழ்ச்சிக்குரியதா இருக்கும். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த மீன்களை கிடைத்த உடனே பேதுருவின் கண்கள் மறுபடியும் திறக்கப்பட்டு அவன் நினைக்கிறான், அவர் கிறிஸ்து. அல்லேலூயா, அவர் கிறிஸ்து. இப்போ பாருங்க, அவங்க அந்த மேல் சட்டை எடுத்து அறையில் கட்டிக்கொண்டு கடலில் குதித்து வேகமாக ஓடி வருகிறாங்க கரைக்கு. சீசர்கள் எல்லாரும் அந்த படகை வெளியே இழுத்து கொண்டு வர்றாங்க. வெளியில் வந்தால், ஏன்னா இப்போ எல்லாரும் பசியோடு இருக்கிறாங்க, நல்லா கவனிங்களேன், பசியோடு இருக்கிறாங்க. வெளியே வந்த உடனே பார்க்குறாங்க, அங்கே கறி நெருப்பு போடப்பட்டதையும் அதில் சுட்ட மீனும் அப்பமும் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அவர்கள் கரையில் வந்து இறங்கின போது கறி நெருப்பு போடப்பட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். நம்முடைய சூழ்நிலைமைகளை அறிந்து ஆயத்தப்படுத்தும் தேவன். சந்தோஷம். சில ஆட்கள் வாயில ஆமேன் கூட வரமாட்டேங்குது. அல்லேலூயாவா, அல்லேலூயாவா. பசியோடு இருக்கிறாங்க சீசர்கள், பசியோடு இருக்கிறாங்க. இப்போ 253 பெரிய மீன்களை பிடிச்சாச்சு. சரி, இந்த மீனை கொண்டாங்கப்பா, நான் உங்களுக்கு நெருப்பு போட்டு வச்சிருக்கிறேன், நான் உங்களுக்கு சுட்டு தாரேன்னு சொல்லலை, ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். நான் சொல்கிற உலகத்தில் மனிதர்கள் பிறக்கும் முன்பதாகவே மனிதனுக்கு எதெல்லாம் தேவை என்று கர்த்தர் ஆயத்தம் பண்ணினாரோ, அதுபோல நாம் இந்த உலகத்தில் பிறக்கிறதுக்கு முன்னாலே கர்த்தர் சிலுவையிலே மரித்து நமக்காக ரட்சிப்பையும் ஆசீர்வாதத்தையும் ஆயத்தம் பண்ணி வைத்தாரோ, அதுபோல கர்த்தர் இன்றைக்கு இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே சொல்லுகிறார், உன் தேவைகளெல்லாம் அறிந்திருக்கிற கர்த்தர் அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். மகனே மகளே, இந்த உலகத்தில் நீ பிறக்கிறதுக்கு முன்பதாகவே ஆயத்தம் பண்ணின தேவன் உனக்கென்று ஆதாமுக்கென்று ஒரு ஏவாளை ஆயத்தம் பண்ணினவர், ஒரு ஈசாக்குக்கென்று ஒரு ரெபேக்காளை ஆயத்தம் பண்ணினவர், அவர்களுக்கு பிள்ளைகளை ஆயத்தம் பண்ணினவர். இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே கர்த்தர் நமக்கு சகலவற்றை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். சோர்ந்து போகாதே. அல்லேலூயா. கர்த்தர் சகலவற்றை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். உன் வேதனைகள் அவருக்கு தெரியும், உன்னுடைய பசி அவருக்கு தெரியும், உன்னுடைய கஷ்டம் அவருக்கு தெரியும், உன்னுடைய பலவீனங்கள் அவருக்கு தெரியும். கர்த்தர் இந்த காலவேளையிலே உனக்கு ஒரு அற்புதம் செய்வாராக. அன்றைக்கு சீசர்களுக்கு நன்மை செய்தவர் நமக்கும் தேவன் செய்வாராக. இது 5வது தரிசனம். அல்லேலூயா.
திபேரிய கடற்கரையில ஆண்டவர் அவர்களுக்கு 5வது முறை ஆண்டவர் தரிசனமானார். இப்பொழுது சீசர்களை பார்த்து இயேசு பேசினார், தொடர்ந்து பேசுகிறார். பேதுருவை பார்த்து எல்லாம் சாப்பிட்டாச்சு பாருங்க, இல்லை இப்போ அப்பத்தையும் மீனையும் முதல்ல சாப்பிட்டு வயிறை நிறைச்சாச்சு. இப்போ ஆண்டவர் பேதுருவை பார்த்து கேட்கிறார், பேதுருவே, இவர்கள் எல்லாரிலும் நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா? இது கேட்ட இடம் எங்க? கடற்கரை ஓரத்தில். அல்லேலூயா. திபேரிய கடற்கரை ஓரம் தான் இந்த சம்பாஷணை நடக்கிறது. ஆமாம் ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் சொல்கிறான் இல்லையா? அந்த 3 தடவை கேட்கிறார். 3 தடவை சொல்லிட்டு கடைசியில் அழ ஆரம்பிச்சிட்டார். சரி, ஓகே, என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாக மறுபடியும் அவனை பொறுப்பு கொடுத்து விடுகிறார். 6வது தரிசனம். கொஞ்சம் நேரம் நமக்கு கொஞ்சம் வேகமாக, ஏன்னா கடைசி 7வது தான் நான் ரொம்ப முக்கியமாக சொல்லணும், ஏன்னா அதுதான் நமக்குரியது. 6வது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வரைக்கும் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வசனம் வரைக்கும். கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்திருக்கிறார்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், உயிர்த்தெழுந்த இயேசு யாருக்கு தரிசனமாக வேண்டும் என்று விரும்பினாரோ அவர்களுக்கு தரிசனமானார். எல்லாரும் அவரை பார்க்க விரும்பினாலும் பார்க்க இயலாது, கர்த்தர் தரிசனமானார். தொடர்ந்து வாசியுங்கள். அதன் பின்பு அவர் அடுத்த வசனம், பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அதற்கு பின்பு இயேசு உயிர்த்தெழுந்து தரிசனமாகி அவர் பரலோகத்துக்கு எழுந்தருளி போய் ஒரு சில ஆண்டுகள் ஆகிவிட்டது. அதற்கு பின்பு சபையை பாழாக்க வேண்டும், அப்போஸ்தலர்கள் எல்லாரையும் கொலை செய்யணும், சீஷர்களை சிறையில் அடைக்க வேண்டும் என்று எழும்பின இந்த தீவிரவாதியாகிய எனக்கு, இந்த அகால பிறவி போன்ற எனக்கு அவர் தரிசனமானார். அல்லேலூயா. அப்ப நான் சொல்லுகிறேன், கர்த்தர் யாரெல்லாம் அவரிடத்தில் உண்மையாய் அன்பு கூறுகிறார்களோ, யாரெல்லாம் அவரை தரிசிக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் தரிசனமாகிறார். ஆமென். பவுலுக்கு தேவன் தரிசனமானார். பவுல் தேவனை தரிசித்தார். அநேக உபதேசங்களை கர்த்தர் பவுலுக்கு சொன்னார். ஆண்டவர் பவுலை பார்த்து சொன்னார், பவுலே, நீ புறப்பட்டு போய் புறஜாதி மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவி, அவருடைய கண்களை திறக்கும்படி நான் உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்று கர்த்தர் பவுலோடு கூட பேசினார். முகமுகமாய் அவர் தரிசித்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இது 6வது தரிசனம் அப்படின்னு வச்சுக்கிடுவாங்க இல்லையா? 6வது தரிசனம். இப்பொழுது நான் 7வது தரிசனத்தை சொல்கிறேன் கொஞ்சம் வேகமாய். இந்த 7வது தரிசனத்தை நான் சொல்லுகிறேன். இந்த 7வது தரிசனம் என்பது உங்களுக்கும் எனக்கும் உரியது. அல்லேலூயாவா. உங்களுக்கும் எனக்கும் உரியது. எத்தனை பேர் நீங்கள் ஆண்டவரை, இப்போ நான் மறுபடியும் திரும்ப சொல்லி இருக்கிறேன், நம் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்போ நம்முடைய இருதயத்தில் நாம் அவரை எத்தனையோ தடவைகள் நம்ம தரிசிக்கிறோம், ஆண்டவர் தரிசிக்கிறோம். நான் ரட்சிக்கப்படும் போது ஆண்டவரை நான் தரிசித்தேன் என்று நான் சாட்சி நான் உங்களுக்கு சொன்னேன். ஆண்டவரை நம்ம தரிசிக்கிறோம். அப்போ ஆனால் சபை, உலகமெங்கிலும் இருக்கிற சபை ஒரு நாள் ஆண்டவரை முகமுகமாக என்ன செய்யும்? தரிசிக்கும். இன்றைக்கு வசனத்தின் மூலமாக அவரை தரிசிக்கிறோம். உலகத்தில் பல மக்கள், அநேக கோடான கோடி மக்கள் ஆண்டவரை தரிசித்திருக்கிறாங்க. சில பிரஜாதி மக்கள் விக்கிரக கோவிலுக்குள் கருவறைக்குள் இயேசுவை தரிசித்திருக்கிறாங்க. சில இஸ்லாமிய பெண்கள், இஸ்லாமியர்கள் ஆண்டவரை முகமுகமாய் தரிசித்திருக்கிறாங்க. சாது சுந்தர் சிங் இயேசுவை முகமுகமாய் தரிசித்திருக்கிறார். உலகத்தில் அநேக பிள்ளைகள் ஆண்டவரை தரிசித்திருக்கிறாங்க. ஆனால் முகமுகமாய் நம்ம பார்க்கல, ஆவியில் அப்படி இருதயத்தில் நம்ம அவரை தரிசித்திருக்கிறோம். ஆனால் ஒரு நாள் வரும், அன்றைக்கு நம்ம எல்லாரும் முகமுகமாக என்ன செய்ய போகிறோம்? தரிசிக்க போகிறோம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்கும்படி கேட்கிறேன். 1 யோவான் 2வது அதிகாரம் 3வது அதிகாரம் 2-3 வசனங்கள். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம்.
இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. அவர் வெளிப்படும் போது, நான் மறுபடியும் சொல்லுகிறதை கவனிங்க, அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால், சொல்லுங்க, நாம் அவரை. அப்போ வரப்போகிற ஒரு காலம் இருக்கிறது, அன்றைக்கு எப்படி சீஷர்கள் உயிர் தெழுந்த தேவனை தரிசித்தார்களோ அது போலவே நாம் அவரை தரிசிக்க போகிறோம். ஆமென். தொடர்ந்து வாசிங்க. நாம் தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அடுத்த வசனம், அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும். அல்லேலூயா சொல்லுங்க. எப்படிப்பட்ட நம்பிக்கை? அவர் இருக்கிற வண்ணமாய் நான் அவரை தரிசிப்பேன் என்கிற நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தம் உள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க ஆண்டவரை தரிசிக்கணும்னு நினைக்கிறீங்க? மரியாள், மகதலேனா மரியாள் தரிசித்த இயேசுவை நான் தரிசிக்கணும். அவரை தரிசிக்க வேண்டுமானால் இப்ப மறுபடி மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் அவரை தரிசிப்பார்கள். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தரை ஒருவரும் தரிசிப்பது இல்லை. சங்கீதம் 17:15 சொல்லுகிறது, நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். எண்ணாகமம் 24:17 வாசிக்கிறோம், அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, ஒரு நாள் வரும், அன்றைக்கு நான் அவரை, யாக்கோபின் நட்சத்திரத்தை அவரை காண்பேன் என்று அங்கே சொல்லுகிறதை வாசிக்கிறோம். யோபுவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தில் 25 முதல் 27 வரைக்கும் நீங்கள் வாசிங்கன்னா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் அவரை காண்பேன், நான் அவரை காண்பேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாமிசம் முதற்கொண்டு தோல் முதலாய் அழுகி போனாலும் என் சரீரத்திலிருந்து நான் அவரை பார்ப்பேன். அந்நிய கண்களால் அல்ல, என் சொந்த கண்களால் நான் அவரை பார்ப்பேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கடைசியாக வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். வெளிப்படுத்தல் 22:4 வசனத்தை வாசிக்கலாம். அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள், அவருடைய நாமம் அவருடைய நெற்றிகளில் இருக்கும். அவருடைய ஊழியக்காரர்கள் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை எப்பொழுதும் தரிசிப்பார்கள். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கு நம்ம எல்லாரும் கர்த்தருடைய ஊழியக்காரர்களாக இருக்கிறோம். நான் ஏற்கனவே உங்களுக்கு பல தடவை சொல்லியிருக்கிறேன், அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு நம்மை ஆசாரியர்களும் ராஜாக்களும் ஆக்கினார். ஆவிக்குரிய ஆராதனை செய்கிற பிள்ளைகளாய் கர்த்தர் நம்மை மாற்றினார். ஒவ்வொருவரும் நாம் சாட்சிகளாய் தேவனை சேவிக்கிற பிள்ளைகள் எல்லாரும் ஊழியக்காரர்களாக இருக்கிறோம். அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற எல்லாரும் ஊழியக்காரர்களாக இருக்கிறோம். அவருடைய சமூகத்தை எப்பொழுதும் தரிசிக்க போகிறோம். ஆமென். உயிர்த்தெழுந்த இயேசுவோடு அனுதினமும் வாழப்போகிறோம். அவருடைய முகத்தை சதா காலமும் தரிசிக்க போகிறோம். இனி காலம் செல்லாது, ஆண்டோடைய வருகையின் காலத்தில் இருக்கிறோம். முகமுகமாய் தரிசிக்க போகிறோம். அவரை தரிசிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், மறுபடியும் கடைசியான ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், நீங்கள் தரிசிக்க வேண்டும் என்று விரும்பினால், அவருடைய உயிர்த்தெழுதலில் நீங்கள் பங்குள்ளவர்களாக இருந்தால் மட்டும் நீங்கள் அவரை தரிசிக்க முடியும். ஒன்று உயிர்த்தெழுதலில் பங்கு பெறணும், இல்லாவிட்டால் மறுரூபமாகணும். 2ல் 1 இருக்கணும். அப்படி உயிர்த்தெழுதலில் பங்கு பெற வேண்டுமானால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ஞான ஸ்நானத்தினாலே அவருடைய மரணத்தின் சாயலிலே இணைக்கப்பட்டிருக்கிற நாம் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஞான ஸ்நானம் எடுக்காவிட்டால், மறுபடியும் சொல்லுகிறேன், மனம் திரும்பி, கடமைக்காக அல்ல, சடங்காச்சாரத்திற்காக அல்ல, மனம் திரும்பி மறுபடி பிறந்து ஞானஸ்நானம் எடுப்பீர்களே ஆனால் நீங்கள் அவருடைய மரணத்தோடும் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள், அவருடைய உயிர்த்தெழுதலோடும் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தராகிய இயேசு ஒருவேளை நாம் உயிரோடு இருக்கிற காலத்தில் அவருடைய வருகை இருக்குமானால், அவருடைய எக்கால சத்தம் தொனிக்கும் போது இந்த சரீரம் மறுரூபம் அடைந்து அவரை போல் மாறும். ஒருவேளை மரித்து அடக்கம் பண்ணப்பட்டிருந்தால் அந்த எக்கால சத்தம் கேட்கும்போது நாம் உயிரோடு கூட எழும்பி அவரை முகமுகமாய் தரிசிக்க போகிறோம். அல்லேலூயாவா. இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலே இணைக்கப்பட்டிருக்க வேண்டுமானால் மனம் திரும்பி பாவங்களை அறிக்கையிட்டு
நீங்கள் அவருடைய நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அவருடைய உயிர்த்தெழுதலோடு நாம் என்ன செய்திருப்போம்? இணைக்கப்பட்டிருப்போம். 7 தரிசனங்களை பற்றி நான் சொன்னேன். 1, மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். அதற்கு என்ன காரணம்? அன்பே காரணம். ஆமென். 2, தம்முடைய சீஷர்களுக்கு ஆண்டவர் தரிசனமானார். அவருடைய பயத்தை போக்கவும் சமாதானத்தை அவர்களுக்கு அருளி செய்யவும். 3, எம்மாவூர் சீஷர்களுக்கு ஆண்டவர் தரிசனமானார். அவர்கள் வார்த்தையினாலே நீங்கள் அவரை காண முடியும் என்பதை அவர்களுக்கு விளக்க முடியும். இன்றைய காலத்தில் இருக்கிற நமக்கும் ஆண்டவர் சொல்லும்படி ஆண்டவர் தரிசனமானார். 4, தோமாவுக்கு ஆண்டவர் தரிசனமானார். அவருடைய சந்தேகத்தை நீக்கி விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று கர்த்தர் அவனுக்கு தரிசனமானது மாத்திரம் அல்ல, நீ கண்டு விசுவாசிக்கிறாய், காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று ஆண்டவர் சொன்னார். 5, திபேரிய கடற்கரை ஓரத்தில் சீஷர்கள் மிகுந்த தேவைகளோடு இருக்கும்போது கர்த்தர் அவர்களுக்கு தரிசனமாகி அவர்களுக்கு உணவை ஆயத்தப்படுத்தி, நான் உயிரோடு இருந்த காலத்தில் உங்களுக்கு நான் எப்படி உதவியாக இருந்தேனோ அதுபோலவே என்றென்றைக்கும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்கிறவராய் இருந்தார். 6, பவுலுக்கு ஆண்டவர் மகா பெரிய பாவியான பவுலுக்கும் ஆண்டவர் தரிசனமானார். நமக்கும் தரிசனமாவார். நமக்கும் ஆண்டவர் ஆவியில எத்தனையோ நேரங்கள் ஆண்டவரை நம்ம தரிசித்திருக்கிறோம். இந்த காலவேளையிலும் நம்முடைய இருதயங்களிலே நாம் அவரை தரிசிக்கிறோம். 7, உயிர்த்தெழுதல் ஒரு நாள் பகிரங்கமாய் நடக்கும் இல்லையா? நம்முடைய உயிர்த்தெழுதல் அன்றைக்கு இயேசு ஏற்கனவே 2025 ஆண்டுகளுக்கு முன்னால் உயிர்த்தெழுந்துட்டார் இல்லையா? ஆனால் நாம் உயிர்த்தெழும்போது அவர் இருக்கிற வண்ணமாய் நாம் என்ன செய்ய போகிறோம்? தரிசிக்க போகிறோம். ஆகையினால் இப்படிப்பட்ட நம்பிக்கை உடைய எவனும் அவர் இருந்த வண்ணமாய் நாமும் என்ன செய்வோம்? நாமும் பரிசுத்தமாய் வாழ்வோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் எழுப்பி நிற்கலாம். நம்ம எல்லாரும் கரம் உயர்த்தி ஆண்டவரது காலவைகளில் தேவனுடைய வார்த்தைக்காக நம்ம எல்லாரும் நன்றி சொல்லி ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு உயிர்த்தெழுந்த தேவன் இன்றைக்கும் நம்முடைய மத்தியிலே உயிர்த்தெழுந்த அதே வல்லமையோடு நம்முடைய மத்தியில் ஆண்டவர் இருக்கிறார். என் நடுவில் ஆண்டவர் இருக்கிறார். உயிர்த்தெழுந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் நம்முடைய தேவன். மரணத்தை ஜெயித்து எழுந்தவர். பாதாளத்தை ஆண்டவர் ஜெயித்து எழுந்த தேவன். மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடைய கர்த்தர். அவரை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொன்னவர். அவரே நம்மோடு கூட இருக்கிறார். அவரே நம்மோடு கூட இருக்கிற தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மகதலேனா மரியாளுக்கு தரிசனமான கர்த்தர் ஆண்டவர் நமக்கும் தரிசனமாயிருக்கிறார். நம்முடைய இருதயங்களிலே நாம் அவரை தரிசித்திருக்கிறோம். நம்முடைய ஆவியில் அவரை தரிசித்திருக்கிறோம். வேத வசனத்தின் மூலமாய் அவரை நாம பார்த்திருக்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒரு நாள் வரும் அன்றைக்கு நாம் அவரை மறைமுகமாக அல்ல, வெளிப்படையாய் முகமுகமாய் தரிசிக்க போகிறோம். அவரை முகமுகமாய் தரிசிக்க போகிறோம். அவர் இருக்கிற வண்ணமாய் நாம் அவரை தரிசிக்க போகிறோம். அவரோடு கூட என்னென்றைக்கும் சதா காலம் அவரோடு கூட வாழ போகிறோம். அந்த விசுவாசம் உள்ள பிள்ளைகள் கரங்களை தட்டி, ஆண்டவரே உமக்கு நன்றி, இயேசுவே உம்முடைய வருகைக்காய் ஆவலோடு காத்திருக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய வருகைக்காய் ஆவலோடு காத்திருக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட நம்பிக்கை உடைய எவனும் அவர் பரிசுத்தமாய் வாழ்ந்தது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ள கடவன். இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். கரங்களை உயர்த்தி ஒரு விஷயம் ஒப்பு கொடுங்க. இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே ஆண்டவரே என்னை இன்னும் பரிசுத்தமாக்கும்படி, பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொன்னீரே, இன்னும் பரிசுத்தமாகும்படி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உம்மை நாங்கள் முகமுகமாய் தரிசிப்பதற்கு யாதொரு குற்றமும் தடையும் இராதபடி எங்களை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. நீர் அப்படி செய்ய வல்லவராய் இருக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் பாவிகளாய் இருக்கும் போதே எங்களை ஆண்டவரே அன்பு கூர்ந்து எங்களை ரட்சித்தீரே.
உம்முடைய இரத்தங்களை நீதிமானாய் மாற்றினதே. முற்றுமுடிய ரட்சிக்க நீர் வல்லவராய் இருக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். ஒருவரையும் நீர் கைவிட மாட்டீர் ஆண்டவரே. உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இந்த பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிக்கட்டும். யாருடைய வாழ்க்கையில் எல்லாம் சமாதானம் இல்லாமல் இருக்கிறார்களோ, கர்த்தர் இன்றவர்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீராக. அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தேவைகளை சந்திப்பீராக. அவருடைய பிரச்சனைகள் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தில் அவருடைய குறைகளை எல்லாம் நீக்கி போடும் ஆண்டவரே, நீக்கி போடும் ஆண்டவரே. அப்பா, நான் ஒரு பாவியான மனுஷன், எனக்கு தேவன் தரிசனம் ஆவாரா என்று ஏக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். அன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், பாவிகளில் பிரதான பாவியாகி எனக்கும் அகால பிரவி போன்ற எனக்கும் தரிசனமானார் என்று சொன்னது போல கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தரிசனமாவீராக. உம்மை தரிசிக்கும்படி எங்கள் கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. எங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படட்டும். ஓ ஹல்லேலூயா. உம்மை தரிசித்தவர்களாய் நாங்கள் புறப்பட்டு போக கிருபை தாரும் ஆண்டவரே. ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருடைய பந்தியை ஆசீர்வதித்து தாரும். எங்களுக்கு செலுத்தப்பட்ட காணிக்கைகளுக்காய், மிஷனரி காணிக்கைகள் எல்லாவற்றுக்காய் ஸ்தோத்திரம். அதை நூறத்தனையாய் நம்முடைய பிள்ளைகளுக்கு திரும்ப தாரும். எல்லா மகிமையும் கனமும் கர்த்தருக்கே செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.